நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பத்திரிகையாளர் அண்ணன் சேதுராமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் சார். தென்காசி ஆலங்குளம் கிராமத்தில் ஒரு இசக்கிராஜா என்ற எஸ்ஐ ஒரு மணிகண்டன் என்ற மரமேறும் நபரை 2 காலில் சுட்டு பிடிச்சிருக்காரு. ஒரு மரமேறும் தொழில் அவ்வளோ பெரிய குற்றமாக 2 காலில் சுட்டு பிடிக்க வேண்டிய காரணம் என்ன? சாராயம் காசுகளில் விட்டுறாங்க, இந்த கல் இருக்கிறவங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற ஒரு போக்கு வழக்கமாக இருக்குது. மத்திய அரசு கல் இறக்க அனுமதி கொடுத்துருக்கு. இந்த அடிப்படை அறிவு கூட இந்த ஒரு எஸ்ஐக்கு இல்லைன்னா இது போன்ற ஒரு செயலை செய்வாரா அப்படின்றது தான் பொதுமக்களுடைய மிகப்பெரிய கேள்வி. உங்களுடைய பார்வையில் இது என்ன நடந்தது, எப்படி நடந்தது? இல்லை, மத்திய அரசு உணவுப் பொருள் பட்டியலில் கல்லை சேர்த்துருக்காங்க. தமிழ்நாடு அரசில் இன்னும் அதை கன்சிடர் பண்ணல. கன்சிடர் பண்ணணும்னு இருக்கா? அப்படி இல்லை, போராடிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நாம் தமிழர் சீமான்லேருந்து பல தலைவர்கள், இந்த நல்லுசாமி, அந்த மாதிரி லீடர்ஸ்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. கல் இருக்கிற தொழிலில் செய்கிறாங்க. விவசாய தொழில் அதுவும் ஒன்று. இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த கல் இறக்கும் போராட்டம் நடத்துகிறாரு. பல மரங்களில் அவரே ஏறி இறக்குறாரு. ஏன் அவரை கைது செய்யலை? என்னங்க இது பெரிய கேள்வி கேட்டீங்க. அப்படி இல்லைங்க, அவர் அதை அது உரிமைன்னு சொல்லிட்டு அவர் போராடுறாருங்க. அவர் அரசியலோட அது ஒரு விஷயமா எடுத்து பண்ணுறாரு. அதாவது உங்களுக்கு தென் மாவட்டம் முழுக்க இந்த பனை ஏறி இந்த கல் இறக்கக்கூடிய தொழிலாளிகள் அதிகம். நிறைய பேருக்கு மாற்று தொழில் கூட கிடையாது. இதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. அதை நம்பியே நிறைய மரம் வச்சுருப்பான்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு அன்றாட பிழைப்புக்கு அதான் பொருளுக்கான வழி அதான். அப்போ அதை தடை இருக்குது. மத்திய அரசில் அது உணவு பொருளில் வந்துடுச்சு. சமீபத்தில் தான் சேர்த்துருக்காங்க. உத்தரமேரூர் பகுதியை சார்ந்த பெருமாள் என்ற நபர் முதலாக அடையாள அட்டை வாங்கி மரம் ஏறுறாரு. அவரை இது வரைக்கும் யாரும் கைது செய்யலை. அந்த மாதிரி ஒருத்தரும் பெருமாளை ஃபாலோ பண்ணி முறைப்படி அனுமதி பெற்று பண்ணணும். ஏன் உங்கள் ஊர் பக்கம் கூட நிறைய ஏறுறாங்க, ஈசிஆர் பக்கம் கூட நிறைய பண்ணுறாங்க. அது இப்போ இன்னும் தேர்தல் நேரத்தில் விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது சரியாக கவனிக்கலையானு தெரியல. நான் எங்கள் தொழிலும் அதே தொழில் தான், பனையேறும் தொழில். ஆமாம், பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தில் அந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா அவர் நடந்துக்கிட்ட முறை அவர் என்ன தான் போய் தடுக்க போனாலும் எது போனாலும் அதெல்லாம் வேறு விஷயம். சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கொடுங்குற்றத்தை அந்த மணிகண்டன்ற ஒரு பனையேறி தொழிலாளி பண்ணல. அவருடைய வேலையை பண்ணிகிட்ருக்காரு. தடை இருக்குது, சட்டப்படி தடை. அதுதான் புரிதல் இல்லைன்னு சொல்கிறோம். சட்டப்படி தடை இருக்குது அப்படின்றது புரிதல் இல்லை. மத்திய அரசு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு, அதுக்கான அடையாள அட்டையும் கொடுத்து மரம் ஏற சொல்கிறாங்க. இல்லை, மாநில அரசு இன்னும் அதுக்கு அதிகாரம் தான். சட்டம் ஏற்றுறது மத்திய அரசு. அதை மாநில அரசு பண்ணுறது மாநில அரசு. மாநில அரசில் அது இன்னும் ஏற்றுக்கிடலை. ஏற்றுக்கிட்டால் தான் அவங்க இப்போ உங்களுக்கு எல்லா இடமும் கல் இருக்குவாங்கல்ல. இவங்க ஏற்றுக்கிடல. இந்த சட்டம் மக்களுக்கு தெரியல, இன்னொன்று அதிகாரிகளுக்கு தெரியல. சொன்ன பாருங்க, உத்தரமேரூரில் பெருமாள் சொல்லிட்டு ஒருத்தர் அனுமதி பெற்று பண்ணுறாருன்னு. அந்த மாதிரி ஒரு பெருமாளும் ஊருக்கு உருவாயிட்டாங்கன்னா மாநில அரசால் ஒன்றும் பண்ண முடியாது. முறைப்படி அதுக்கு மத்திய அரசுலேருந்து அனுமதி வாங்கி அவர் அடையாள அட்டையோடு தான் இருக்கிறார். அவர் நிறைய சோசியல் மீடியாவில் அதை வீடியோலாம் போட்டுட்ருக்காரு, ட்ரெண்டிங் ஆகியிருக்கு. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது சரியான ஒரு வல்லுநர் குழு தமிழ்நாடு அரசு கலந்து பேசி அது ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா வருமானம் போயிடல உங்களுக்கு. டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்குது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் டாஸ்மாக் விட முடியாது. அதனால் இதை விட மாட்டாங்க முக்கியமாக. ஆமாம், ஆட்சியாளர்கள் தான் இந்த டாஸ்மாக் கடையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மது விற்பனை குறையும், மக்கள் நல்லதை குடிப்பாங்க, அதனால் உயிர் இழப்பு குறையும். அதை ஒத்துக்க மாட்டாங்க அரசு. அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆமாம், அது ஒரு பக்கம் இருக்குது. டாஸ்மாகுடைய வருமானம் பாதிச்சிடும். அதனால் கூட இந்த மாதிரி விஷயம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல? இல்லை, இவர் பண்ண பெரிய தப்பு தான் அந்த கல் இறக்கணும் தான். அதாவது அவர் பதநீர் இறக்குனாரா கல் இறக்குனாரா அதெல்லாம் தெரியாது. மணிகண்டன் என்ற நபர் நான் விற்பனை செய்வதற்காக நான் இதை இறக்கலை, என்னுடைய தேவைக்காக தான் நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா தகவல் அங்கே இருந்து. ஆமாம், அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு இவர் இந்த இசக்கிராஜா ஏன் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போட்டு அவரை போட்டு வெளுக்கிறாங்கன்னா, அவர் நிறைய அந்த ரவுடிகளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு அந்த ரவுடிகளுக்கே சவால் விட்டு ஆடியோ போட்டு அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இவர் இதில் உங்களுக்கு கிக் பாக்ஸிங்கில் காவல்துறையில் தொடர்ச்சியாக ஒரு 10 மெடல் எடுத்திருக்காரு. ஓகே, அதாவது மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒட்டுமொத்த ரெக்கார்ட்லாம் எடுத்திருக்கார்.
அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு பேர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. பிளேயராக இருக்கட்டும். ஆமாம் இருக்கு. ஆனால் சட்டம்னு ஒன்று தெரியணும்ல, அது இந்த மாதிரி முறைப்படுத்தி வந்து முறையாக பயன்படுத்தணும்ல அது. அதாவது தகவல் வந்தது அந்த இடத்துல கல் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நான் ரைடுக்கு போகணும் அப்படின்னு இவருடைய வாக்கு போனோம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. என்ன அது ஓகே, நீ யூனிஃபார்ம் போட்டுலாம் போகணும். அவர் அந்த புகைப்படம்லாம் வெளியே வந்திருக்கு, தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட இருக்க மாதிரி. அந்தளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் சுட்டது இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் சொட்டுற விஷயத்தெல்லாம் அது மார்க் அடிச்சிச்சு. அவருடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய அந்த போலீஸ் சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர். அந்த தலையிலேருந்து சட்டையெல்லாம் ரத்தம், உடம்பு முழுக்க. அதாவது அருவாளில் வெட்டினோட அந்தளவுக்கு ரத்தம் போயிருக்காது, அந்தளவுக்கு ரத்தமாக இருக்குது. ஆனால் இவர் பண்ண அந்த வேலை இருக்குது பாருங்கள், துப்பாக்கியில் சுட்டது, அதுதான் வந்து இப்போது பெருசாக ஆயிடுச்சு. இவர் அடிப்பட்டது பெருசாகலை. என்ன எதனால் அப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகும்போது யூனிஃபார்மோட போகலை, ரெண்டாவது கன்னை வந்து லோட் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக விசாரணைக்கு போகிறீங்க. ஒரு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ இல்லை எதனா ஒரு கடத்தல்காரரோ பிடிக்கும்போது கூட நீங்கள் இப்போ கன்னை பயன்படுத்தலாம், லாஜிக் இருக்குது. ரெண்டாவது ஒரு கல் இருக்கிறேன் சாதாரண ஒரு 500,000 சம்பாதிக்கக்கூடிய நபரை பிடிக்கிறதுக்கு கன் எடுத்துன்னு போகிறதுக்கான காரணம் என்ன? பர்சனல் வெஞ்சன்ஸ் அது தெரியல, விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். அது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம ஒரு இடமாற்றமாக சஸ்பெண்டாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ரெண்டாவது இவர் மட்டும் போனாரா, தனியாக கூட ஆளுங்க போனாங்களா அப்படின்ற விஷயமும் இன்னும் முழுமையாக தெரியல. இந்த நிமிஷம் இப்போ 4 பேர் போன மாதிரி ஒரு. ஆமாம், அது போனவங்க பேர்லாம் இன்னும் வெளியே வரல. இவர் மட்டும் போனார். இப்போ 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்போ கூடுதலாக 2 பேர் போய் தான். அதாவது தகவல் வரவே இல்லை, அவங்க பேரும் வரல, ஒன்றும் வரல. சஸ்பெண்ட் அப்படின்ற விஷயம் தான் வந்திருக்குது. இப்போ தான் தெரியுது வந்து கூட ஆளுங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ பேருமே யூனிஃபார்ம் போட்டு போகலையா, இவர் மட்டும் தான் யூனிஃபார்ம் போடாமல் போனாரா அப்படின்ற விஷயம். எல்லாருமே கன் எடுத்துன்னு போனாங்களா, எல்லாருக்குமே கன் லோடில் இருந்ததா? அவர் பனை ஏறி கூலி தொழிலாளி வந்து நீ வந்து கல் வைக்க போகிறான், அப்படி தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகும்போது கன்னை லோடில் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அது என்ன உள்நோக்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்கல்ல, யாருன்னா ஒரு ஆஃபீஸர் இது எடுத்துகிட்டு போகும்போது லோடா அன்லோடான்னு பார்த்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்போ அந்த ஸ்டேஷனில் கேட்டு வாங்கியிருக்காரு எனக்கு. இல்லை, இவருக்கு வந்து இவர் பொதுவாக வந்து இவருடைய சோசியல் மீடியாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பில் கன் வச்சு நிற்கிற சிங்கம் சூர்யான்னு நினைப்பா அவருக்கு அப்படியே போட்டிருப்பார். அது எப்பவுமே அந்த கன் இல்லாமலே இருக்க மாட்டார், அதை வச்சுட்டு தானே போஸ்ட்லாம் கொடுப்பார். உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குங்க, நீங்கள் வந்து காவல்துறை வாகனத்து மேலே கால் வச்சுட்டு நின்று போஸ்ட் கொடுக்கக்கூடாது, கன்று வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்கக்கூடாது, யூனிஃபார்ம் இல்லைன்னா கூட சர்வீஸுக்குமே பேட்டி கொடுக்கக்கூடாது. ஒரு கேஸ் ஒன்று நீங்கள் இது பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்க, அது தொடர்பான விஷயங்களாக இருந்தால் அதிகாரிகளுடைய அனுமதி இருந்தால் நீங்கள் பேசலாம். அது ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு அனுமதி இருக்குமான்னு தெரில. இன்ஸ்பெக்டர் லெவல்லே பேட்டி கொடுக்க மாட்டாங்க, ஏசிபி கிட்ட தான் பேட்டிக்கே போவாங்க. அது கொஞ்சம் மாவட்டமாக இருந்தால் எஸ்பி தான் பேட்டி கொடுப்பார். ரூரலில் வந்து டிஎஸ்பி கொஞ்சம் எஜமா மாதிரி இருப்பார், அதனால் டிஎஸ்பி கொடுப்பார். இன்ஸ்பெக்டர் லெவல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. இவர் சப் இன்ஸ்பெக்டர். இவர் வந்து நிறைய யூடியூப்பில் வந்துட்டு இப்போ வந்து அந்த விளம்பரம் வந்து இவர் மதியம் ஆகிடுச்சா? இல்லை, ஒரு விளம்பரம் மோகம் மாதிரி தான் அது போயிடுச்சு. அது அதோட இதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விஷயம் வந்து அது தனிப்பட்ட விஷயம், அந்த விளம்பரம் மோகம் எல்லாம் பண்ணது அது டிபார்ட்மெண்ட்டு தான் அதை வந்து கேட்டிருக்கணும். என்னப்பா இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, நீ இந்த மாதிரி கன்று வச்சுன்னு பேட்டி விடுற, யூடியூப்லாம் பேசுகிற அப்படின்லாம் அவங்க தான் கேட்டிருக்கணும். அது கவர்மெண்ட்டு வந்து காவல்துறை உயர் அதிகாரியில் அதை கண்டுக்கலை. நான் அது வந்து எங்கே போய் நிற்கனா, இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஒட்டுமொத்த பொதுமக்களும் அவர் எதனா நல்லபடியாக சர்வீஸ் பண்ணியிருந்தோட சரி, ஓகே, அதுக்கெல்லாம் எதிராக தான் திரும்பும். அவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பேட்ச்மெண்ட் எல்லாமே நிறைய பேர் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க. இன்னும் இசக்கிராஜா வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் வந்து டீ ப்ரமோஷன் ஆயிருக்காரா? இல்லை, மேற்கொண்டு ப்ரொமோஷனே போகாதவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு போராட்டங்கள்லாம் வந்துட்டு இவர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவார்னு ஒரு தகவலும் போலீஸ் பிரச்சனையும் பண்ணுவார். ஆமாம், பிரச்சனையும் இருக்குது. நல்லா வேலை செஞ்சாலே பிரச்சனை வருங்க. அது போலீஸ் வந்து ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிக்கல் வரும், பெட்டிஷன் போடுவானுங்க, அரசியலில் அழுத்தம் இருக்கும். உயர் அதிகாரிலே வந்துட்டு யாருன்னா ஒரு வேண்டப்பட்ட அரசியல்வாதிக்கு வேண்டப்பட்டவனாக இருப்பான். இங்கே வந்து இந்த ஆளில் சிக்கல்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் பதவி உயர்வுக்கு பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நிறைய. ரெண்டாவது வந்து இவரே ஏற்படுத்திக்கிட்ட சில விஷயங்கள், அதுவும் பாதிப்பு. அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வே இன்னும் கிடைக்காத அளவுக்கு தான் அவர் இருக்கார். அந்த சூழ்நிலை இப்போ இது வந்து இந்த சஸ்பெண்டு அது இது இருக்கு இல்லையா, இன்னும் அந்த பதவி உயர்வுன்றது இன்னும் கேள்விக்குறி தான்.
இப்போ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தென்காசி ஆலங்குளம் ம் 3 நாளா வந்து அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் ம் சாலை மறியல், போராட்டம் அது இது. அங்கே மிகப்பெரிய அளவுல பெருந்தலைவர் காமராஜரோட சிலை இருக்குது. அந்த சிலையை சுற்றி உட்காந்துட்டாங்க. ம் உட்காந்துட்டு ஒரு 2000 பேருக்கு மேலே உட்காந்துட்டு அதை சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. எல்லா பேப்பர்லேயும், மீடியாவிலையும், நியூஸ் மீடியாவிலையும் அது வந்துட்டுருக்கு. ம் ஏன்னா இவர் வந்து அஹ், துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உட்காந்தாங்க. சஸ்பெண்டு பண்ணி கூட வரான 3 பேரும் போனவங்கள 3 நாள் அவங்களையும் நடவடிக்கை எடுத்து எல்லாம் பண்ணி கூட காவல்துறையை விட்டு மொத்தமாக பணி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவர் ரொம்ப அராஜகம் பண்ணியிருப்பார் அந்த பகுதியில். இல்லை, அது நமக்கு சரியாக தெரியல. ம் ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இவர் பண்ணியிருப்பாருன்ற ஒரு எண்ணம் வருது. ம் ஏன்னா உங்களுக்கு ஒரு மணிகண்டன்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து பணம் ஏறுறாரு. பணம் அது இடையில வந்து இன்னொரு தகவல் ஒன்று வந்தது. அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுத்ததா. ம் என் பையன் மேலே தான் தப்பு. அவர் வந்து எஸ்ஐ வந்து ம் கல்லில் இருக்காதுன்னு சொல்லி வார்ன் பண்ணார். ஓ மிரட்டியிருக்காங்க அப்போ. ஆமாம் வார்ன் பண்ணார். ம் வார்ன் பண்ண பிறகு கேட்கல. மட்டையை எடுத்துகிட்டு அவர் அடிக்க ஓடினான். அவர் எவ்வளோ சொன்னார் கேட்கல. அவர் போட்டு அவர் அடி அடின்னு அடிச்சிட்டான். ம் அவருக்கு ரத்தமாக ஊற்றுச்சு. ஒரு என்ன ஹைட் இருப்பார் மணிகண்டன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடி இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப 4 அடி குள்ளமாக தான் ஆமாம், இருக்காரு. இவரோட கொள்ளமாக தான் இருப்பார். இவர் ஒரு 5 அடி 6 அடிக்கு இருப்பார். ஆடிட்டு இருப்பார். அவர் வந்து இவர் அடிக்கிறாரு. ஆமாம், அடித்து ஒரு இது ரத்தமாக நம்புற மாதிரி இருக்கா? ஆமாம், அதான் அவங்க அப்பா சொல்கிறார். அவங்க அப்பாவை ஏன் மிரட்டிருக்க கூடாதுன்ற? இருக்கலாம், ம் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். அது வந்து என்னன்றது இன்னும் முறைப்படி விசாரணை நடந்த பிறகு தான் தெரிய வரும். ம் அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா சொல்லி அது ஒரு தனியாக செய்தியாக வந்துட்டுருக்கு. அந்த செய்தியில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல, அது வேறு விஷயம். ம் நான் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி என் பையன் சொல்ல சொல்ல கேட்காம கல் ஏறிட்டான் தான் கீழே இருந்து 2-3 முறை வார்ன் பண்ணார். ம் வார்ன் பண்ணி கூட இறங்கி வந்து வேகமாக வந்து மட்டையை கொண்டு அடிச்சிட்டான். ம் அவர் தலை உடைஞ்சி ரத்தமாக ஊற்றுது. கூட இருந்த மற்ற போலீஸாரெலாம் ஓடிட்டாங்க. அவங்களையும் விரட்டி போய் அடித்தான். ம் இந்த மாதிரிலாம் பண்ணாதடான்னு ஒரு கட்டத்தில் வந்து இவன் வந்து ரொம்ப வேகமாக போய் அவரை கொண்டுடுவான்ற லெவலில் போன பிறகு தான் அவர் துப்பாக்கி எடுத்து ஓகே. கருக்கு மட்டையில் வந்து அடித்து அவருக்கு ரத்தம் ஊற்றுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அசிங்கமாக கேட்டதா சொல்லி அங்கே இருக்க பார்த்த நபர்கள் வந்து ஆமாம், சாட்சியம் அது ஒரு சொல்லியிருக்காங்க. பக்கம் இருக்குது. இந்த மாதிரி அருவருப்பாக பேசக்கூடிய ஒரு நபரை ஏன் அடித்து தாக்க தொழில் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் ஒரு பெசந்தா சொல்லி அங்கே இருக்கிற பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு விஷயமும் இருக்குது. இது எல்லாமே முறையான அந்த விசாரணைக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். என்னுடைய கேள்வி என்னென்னா, என்னுடைய கேள்வின்னு சொல்கிற பார்வை என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல போகும்போது உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக ஆகாயத்தை நோக்கி ஒரு முறை ஃபயர் பண்ணியிருக்கலாம். ஏன் செய்யலை? பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சுடுறது கொள்றதுலாம். ஏன்னா இது ரொம்ப எளிமையான மக்கள். அப்போ 3 புல்லட்டில் வெளியே போயிடணும். ஒரு சாதாரண பாமர மக்கள் ஒரு கன் சவுண்டை கேட்டாலே அதறி ஒடுங்கி அமைதியாகிடுவாங்க. உட்காந்துரும், முட்டி போட்டு உட்காந்துருவோம். நீங்கள் வந்து இது சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்ட்டு நினைக்கிறாங்க மக்கள். அப்போ நீ ஆகாயத்தை நோக்கி சுட்டிங்களான்னு தெரில. சுட்டிருந்தா 3 புல்லட்டு வேஸ்ட் ஆயிடணும். மொத்தமே 2 புல்லட்டு தான் போயிருக்குது. 2ம் கரெக்டாக அவன் முட்டியில் தான் போய் அடிச்சிருக்கிறார். அப்போ வந்து இனிமேல் வந்து நீ தொழிலே செய்யக்கூடாது, முட்டியை வந்து காயப்படுத்தணும், நிரந்தரமாக வந்து மூடமாக்கணும்னு சொல்கிறனால நடைபெணமாக ஆக்கியாச்சு. இப்போ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு 1 லட்சம் கொடுக்கறதுக்கு அதை பேசியிருக்காங்க போல இருக்கு. அது போலீஸ் சார்பிலையா யார் சார்பிலும் தெரியல, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அரசு சார்பில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போர்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. ஆமாம், கட்சி ரீதியாக தரலாம், இல்லைன்னா காவல்துறை ரீதியாக தரலாம். தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அந்த உங்களுக்கு தென்காசி அந்த பகுதியெலாம் வந்து உங்களுக்கு கல் இறக்கிறது வந்து ரொம்ப சாதாரணம் தான். தென்காசி ஆலங்குளம் அந்த சுற்றுப்பகுதியெல்லாம் வந்துட்டு பல ஆண்டுகளாக பண்ணிட்டு பரம்பரையாக பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரமும் இல்லை. அது வந்து கல் போதை பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க யாருமே வந்து நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரி போதையும் வந்து அதுக்கு ஒரு பவுட்ரு ஒன்று போடுவாங்க சார். நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன். வடசென்னையில் வந்து கல்லாம் விற்பாங்க. அதில் ஒரு பவுட்ரு ஒன்று கலப்பாங்க, அது போதைக்காக. அது வந்து தவறாக நம்ம சித்தரிக்கிறோம். கல் இருக்கிறது உணவு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அது ஒரு புறம் இருந்தாலும் அது ஒரு உணவு. மனிதனுக்கு பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய ஆண்மை சக்தி அதிகரிக்கிறது. நம்ம ஜீரண சக்தியை நல்லா செய்யுது. நம்ம உடலில் இருக்க அழுக்குகளை வெளியேற்றுது. இது வந்து ஒரு உணவா இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்கிறது யாரோ ஒரு நபர் பணத்திற்காக செய்யக்கூடிய பிரச்சனை. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அரசியலாக்கி லாபம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தோட அரசு சார்ந்த அதிகாரிகளோ இல்லை கட்சி சார்ந்த ஒரு தலைவர்களோ என்ன பண்ணுறாங்க, இந்த மது ஆலைகளை வச்சுருக்காங்க. இதுக்கான விற்பனை குறையும் போது தான் இந்த பிரச்சனையை இப்படி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போது பெரியவங்களாம் வந்து சொல்லுவாங்க, 48 நாள் ஒரு மரத்து கல் குடித்தா
ம். உடம்பு வந்து இரும்பு மாதிரி ஆகிடும். ஓகே. அப்போ அது நல்ல பொருளா கெட்ட அப்போ பொருளா? நல்ல பொருள் தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஆனால் நான் இள வயதில் பார்த்த சம்பவத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லையா? ம். வடசென்னையில் அது வந்து ஒரு சில நபர் ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தனிப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஆதாயத்துக்கு விஷயங்களை செய்யும்போது ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. கல்லில் வந்து ம். ஒரு சில பொருளை கலப்பாங்க. கலந்து அதிக போதையாக இருக்கும். அது வந்து கள்ள சாராயம் குடிக்கிறவன் அதுக்கு மாற்றா இதை எடுத்துகிட்டு இருந்தான். ம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆலங்குளம் தென்காசி பகுதியெலாம் இருக்கு இல்லையா, எல்லாம் கிராம மக்கள், உள்ளூர் மக்கள். ம். அவங்களாம் போதைக்காக சாப்பிடல, உடல் அந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கும். செஞ்சாங்கன்னா கட்டி கம்பத்தில் நிற்க ஊர் வச்சுருவாங்கல்ல. மக்களே கம்பத்தில் கட்டுருவாங்க. ம். போதைக்காக பண்ணுறதில்ல, உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அவங்களுடைய பழக்கமான ஒரு பொருள். நம்ம தேநீர் சாப்பிட்றோம் இல்லையா, ம். அந்த மாதிரி காப்பி டீ சாப்பிட்ற பாருங்க, அந்த மாதிரி அது ஒரு ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், நீராகாரம். அந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்க. அது வந்து அவங்க மரம் வச்சுருக்காங்க. மரம் வைக்காதவன் வாங்கிக்கிறான், மரத்துலேருந்து இறக்குறவன் விற்றது போக அவனும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறான். உணவுப் பொருள் மத்திய அரசு பட்டியலில் வந்துடுச்சு. மாநில அரசு இன்னும் அதை வந்து கன்சிடர் பண்ணலை, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே போராட்டம் இல்லை. ஏன்னா நடந்துட்டு 2 தான் இருக்கு. கட்சி தான் வந்து ஆட்சி தொடர்ந்து இருக்குது. இந்த 2 கட்சி சார்ந்த நபர்களும் வந்து மது ஆலைகளை நடத்துகிறாங்க, டாஸ்மார்க்கில் பணத்தை குவிக்கிறாங்க. ஸோ இந்த நபர்கள் எப்படி இந்த கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க? ஏன்னா கல் இறக்குன எல்லா இடத்துலையும் இறக்குனா மேக்ஸிமம் வந்து கல் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம். இயற்கையான பொருள், எந்த பின்விளைவும் கிடையாது. அப்புறம் எப்படி அரசு, தமிழக அரசு எப்படி அனுமதி கொடுக்கும்? இப்படி ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்குது. அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இத்தனை வருஷம் பத்திரிகை அனுபவத்துலேயும் ஒரு வாசிப்பாளர்ன்ற முறையிலையும் சொல்கிறேன், கல் இறக்கணத்துக்காக துப்பாக்கி சூடு போலீஸ் நடத்துனதே இல்லை. இதுதான் முதல் முறையா? இதுதான் முதல் முறை. ம். ஒட்டுமொத்தமாக ரெய்டு போகிறாங்க இல்லையா, ம். ரெய்டு போகும்போது ஒரு 100 பேர் 200 பேர் அந்த போதை கல்லுன்னு சொன்ன பாருங்க, ம். அந்த மாதிரிலாம் சில இடத்துல சென்னையில் மாதவரம் பகுதியெல்லாம் அது பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அவள் போகும்போது போலீஸ் வந்து ஆகாயத்தை நோக்கி இது துப்பாக்கியில் சுட்டு, ஓனினா சுட்டுன்னு மிரட்டி அவ்வளோ பேரையும் மொத்தமாக சேர்த்து, ம். இப்போ மாதிரி ஹேண்ட் கப்லாம் கை விலங்குலாம் இல்லாமல் கட்டி அவங்கள போலீஸ் வேனில் ஏற்றி கொண்டு வந்து அவங்கள ரிமாண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, இசைராஜா போனார், ம். போகும்போது அவனை வார்ன் பண்ணுறாரு, அவன் சரிப்பட்டு வரல, 1க்கு 4 போலீஸ் போயிருக்கீங்க, கண்ட்ரோல் கூட்டம் தான் 100 போலீஸ் வந்திருக்க போகிறாங்க, ம். எல்லாரையும் மொத்தமாக கட்டி தூக்கி ஸ்டேஷனில் வச்சுட்டு செக்ஷனை போட்டு சட்டப்படி ரிமாண்ட் பண்ணிட்டு போக நடவடிக்கை. வேண்டியதானே. இல்லை, இதில் முக்கியமான ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. கல் இறக்குற நபர்கள் மீது கல் கேஸ் போட முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. அவங்க சாராயம் விற்பதாக சொல்லி அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறது எந்த விதத்துலையும் அது நியாயப்படுத்த முடியாது. இது சட்டத்திற்கு புறம்பாக தான் காவல்துறையினர் செய்கிறாங்க. இல்லை, இது வந்து நான் துப்பாக்கி சூட்டிலேருந்து ஒரு மாற்றாக சொல்கிறேன். ஓகே. சாராய கேஸாக போட்டுக்க, கஞ்சாவை தன்னோட போட்டுக்கோ. இல்லை, அதுவே தப்பு இல்லை. இல்லை, அவங்க மாற்றாக சொல்கிறேன். நீ எந்த கேஸ் போட்டுக்கிறன்றது உன் விருப்பம். நீ கல் இறக்குறாங்க, உன் வந்து தாக்குற அளவுக்கு வந்தாச்சு, அந்த சூழ்நிலை உனக்கு தெரியுது, நீ வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர், பொதுமக்களுடைய மனநிலை சுற்றி இருக்கிற சூழ்நிலைலாம் உனக்கு நல்லா தெரியும். பார்க்குற கும்பல் வருது, 4 பேர் 5 பேரை சேர்ந்து வராங்க மொத்தமாக. ஒரு ஆள் விடலன்னு வச்சுக்கோங்க, மணிகண்டனில் ஒரு 4 பேரை சேர்ந்து வராங்க, நீங்கள் போனது 4 பேர், எல்லார் கையிலையும் பெரிய பெரிய மட்டை இருக்குது, கண்ட்ரோலில் ஃபோன் பண்ணால் ஒரு 100 போலீஸ் வந்துருக்க போகிறாங்க, மொத்த பேரையும் கட்டி வேனில் ஏற்றின்னு நேராக ஸ்டேஷன் வந்து உட்கார வச்சு எல்லார் மேலேயும் என்னென்ன வழக்கில் இருக்க செக்ஷன் இருக்கோ போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு அது ஒரு பெரிய மாற்று இல்லையா? அதாவது நீ வந்து சட்டப்படி நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அது பண்ணிட்டு போயிடலாமே. சுட்டுட்டு போகிறது வந்து கொஞ்சம் மிஸ்ஃபயர் தானே இருக்கும். மேலே பட்டிருந்தா ஆள் போயிட்டு. இப்போ தான் வந்து சாத்தான்குளம் கேஸ் தீர்ப்பு நடந்துச்சு. சாத்தான்குளம் 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போவும் நமக்கான அடிப்படை அறிவு இல்லாத காவல்துறையினர் இது போல் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா இதை வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கேடுக்கும், எப்படி நிலைநிறுத்த முடியும்? சாத்தான்குளம் கேஸ் சொல்லும் போது ஞாபகம் போடுது, அந்த A1 குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவர் லா படித்தவர். ஓகே. சட்டம் தெரிஞ்சவர் அடிக்க சொல்லியிருக்காரு. லா படித்தவர். ஐயா சொல்கிறாருன்னா அடிச்சிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் வந்து அடித்தாங்கலாம் தெரியாது. கூட உதவி பண்ணாங்க, அடிக்கும்போது ஹெல்ப் பண்ணாங்க, கட்டி போட்டாங்க, இல்லை அந்த பைப்பில் எண்ணெய் தடவி கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் கூட உதவி பண்ணாங்கல்ல, அப்படியே இருக்கலாம். நம்ம நேரில் பார்க்கல, அடிச்சிருக்கலாம். ஆனால் அவ்வளோ பேரும் வந்து ஒரு ஐயாவுக்காக இப்போ மரண தண்டனை வரைக்கும் போயிட்டாங்கல்ல. இப்போ மேலதிகாரி சொல்கிறாங்க, இவருக்கு இசைராஜாவுக்கு எந்த மேலதிகாரி சொல்லி அனுப்புனாங்க, யார் சொல்லி ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ இது கேட்டிருக்கு நல்ல ஃபயரிங் ஆர்டர் கொடுக்குறதுக்கு, இல்லை தாக்குனதுக்காக நான் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன், நானே கன்று லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஸ்டேஷனில் எழுதிட்டு தாங்க வரணும். கன்று லோடில் அதான் முதல்ல உங்ககிட்ட கேட்டேன். கன்று லோடில் எடுத்து போகிறோம் எழுதிட்டு வரணுங்க. அவர் ஆய்வாளர் வந்து அது அனுமதி கொடுக்கணும். ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து தனியாக எடுத்து போகிறவங்களாம் ஒன்றும் ரைட்ஸ் கிடையாது. ஸ்டேஷனு உடைய தலைமை அதிகாரி யாருன்னா உங்களுக்கு இவர் தான், ஹவுஸ் ஆஃபீஸர், SHO, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். அவர் தான் வந்து பொறுப்பு, இன்ஸ்பெக்டர் தான்.
அவரே வந்து அவர் நாலேஜில் இருந்து எடுத்துன்னு வந்தாரா இல்லை தனிப்பட்ட முறையில் எடுத்துன்னு வந்தாரா ஒன்றும் தெரில. எப்படி ஒரு ஃபயர் பண்ணார், ம் உயரதை தெரிஞ்சுதா, இண்டிவிஜுவலாக பண்ணாரா, இல்லை தனிப்பட்ட விரோதம் இருக்கா, ம் இல்லை அந்த பகுதி மக்களுக்கு இவருக்கு ஏற்கனவே வந்து வம்பு இருந்ததா, ம் இதில் விசாரணையில் தான் தெரியும். எல்லாம் இனிமேட்டு படிப்படியாக அடுத்த கட்ட விசாரணை தான் தெரியும். இவருக்கு அதிகபட்சமாக என்ன தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது? இது வந்து நிரூபிக்கப்பட்டா இந்த இவங்க பண்ணது வந்து இவங்களாம் தாக்கலை, தற்காப்புக்காக இவர் சுடலை, உள்நோக்கத்தோட தான் சுட்டார் அப்படின்ற விஷயம் வந்து குறைந்தபட்சம் 2. நேரில் பார்த்த சாட்சிகள் இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு. இல்லை, விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல, ம் விசாரணை இருந்து எல்லாமே இவருக்கு எதிராக போச்சுன்னா குறைந்தபட்சம் 7 தண்டனை கிடைக்கலாம், ம் ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ். ஓகே, இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒரு அரசு அதிகாரிக்கு கொடுத்த அவருடைய பவரை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இது போன்ற பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு இடையூறாக ஒரு சில விஷயங்களை சேர்த்து கொடுமை பண்ணுறதெல்லாம். சார், எம்ஏ எம்எட் படித்தவங்கள ம் கான்ஸ்டபிளாக வேலை பார்க்குறாங்க. ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். ஓகே, வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல. ம் ஏன்னா கான்ஸ்டபிள்ன்ட்டு குறைந்த பணி கிடையாது, நல்ல சம்பளம். சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு பணி. அவங்களுக்கு வந்து நேரடி சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் சேரணும்னா ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதும், பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஎல் எனி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் எக்ஸாம் எழுதி சப் இன்ஸ்பெக்டராக வரலாம். ஆனால் அதுக்கான நேரம் இல்லை. இப்போதைக்கு என்ன கால்ஃபர் பண்ணுறோம், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு, சாரி மன்னிக்கணும், கான்ஸ்டபிள் தான் பண்ணுறாங்க, ஆயுதப்படை தான் பண்ணுறாங்கன்னா கிடைச்ச வரைக்கும் போதும், உள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு எம்ஏ எம்எட் எம்ஏ எம்ஃபில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிஇ படித்தவன் பிஎல் படித்தவங்களாம் வந்து கான்ஸ்டபிளாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் நீ ஒரு டிகிரி முடிச்சதுமே உனக்கு சப் இன்ஸ்பெக்டராக நீ வந்து எக்ஸாம் எழுதுற கிடச்சிருக்குது. உனக்கு கீழே உனக்கு கீழே இருக்கிறவன் வந்து எம்ஏ எம்ஃபில் பண்ணவன் இருப்பான், பிஎல் பண்ணவன் இருப்பான், பிஇ பண்ணவன் இருப்பான், எவ்வளோ பேர் இருப்பான். அவன் உனக்கு வந்து ஒரு பெரிய பதவியில், அது ஒரு டிகிரி முடிச்சுட்டு உனக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் கிடைக்குதுன்னா சர்வீஸில் வந்து எஸ்பி வரைக்கும் வரலாம். ஓகே, மாவட்டத்துடைய காவல் உயர் அதிகாரி வரைக்கும் வரலாம். அதையும் எடுத்துக்கிட்டாருல்ல. எல்லாமே இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. ஓகே சார், நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த தென்காசியில் நடைபெற்ற ஒரு அந்த ஃபயரை வந்து ஒரு 2 கால் போன நிலையில் திரு மணிகண்டன் அவர் இருக்கிறாரு. பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம விவாதிச்சுட்டு வரோம். தமிழகத்தில் நடக்கிற பல்வேறு குற்ற சம்பவங்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.